Hello friends, welcome to Food Blossom Cooking. எல்லோரும் நலமா? நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் மெயினாக நான் எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. அதே மாதிரி பேஸும் பார்த்திங்கன்னா வீட் பேஸ், நம்ம கோதுமை மாவு வச்சு தான் அந்த பேஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சீஸ் சேர்த்துல, ஈஸ்ட் சேர்த்துல, எதுவுமே சேர்த்துல. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே 100% நம்ம பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பீஸாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 1/4 கப்பு கர்டு, தயிர், கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 கப் தண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் தேன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாம் கோதுமை மாவு அந்த இதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 3 hours அதை நான் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 hours கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அது ஒரு புளிச்சு நல்லா உபரியாகி நல்லா வந்திருக்கும். ஸோ பீஸா செய்கிறதுக்கு சாஸும் சீஸும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீஸாவுக்கு பேஸ் ரெடி பண்ணிடலாம், அந்த பேஸ் சாஸு. ஸோ அதுக்கு நான் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு அந்த தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 3 பூண்டு, வெங்காயம் 1. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கற்பூரவள்ளி இலை 1, ஒரு 10 இலை துளசி நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, நம்ம காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போது வணக்கிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கற்பூரவள்ளி இலை, துளசி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ரெட் சில்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஆறுன வாட்டி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் கொஞ்சம் ஹீட் ஆகணும், நம்ம கை பொறுக்கில் சூடு வரணும். நம்ம இப்படி தொட்டோம்னா நம்மளுக்கு அந்த சூடு நம்ம கையில் தெரியணும். அந்த அளவுக்கு ஹீட் ஆனால் போதும். பச்சை பால் தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தொட்டால் எனக்கு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நாம் ஸோ ஒரு ஸ்பூன் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் கரைச்சி. அதையும் நம்ம இந்த பாலோடு சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நீங்கள் கைவிடாமல் சிம்லேயே வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீஸ் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பீஸா செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால இந்த பால் நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்கள் அதை கைவிடாமல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்ச உடனே எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா.
அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் அந்த கட்டி கட்டியாக தட்டாமல் நம்மளுக்கு வந்து க்ரீமி பேஸ்லேயே இருக்கும். நம்ம சீஸ் மாதிரியே அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சீஸ் நம்மளோட சீஸ் ஃப்ளேவர் நம்ம வந்து மேலே வந்து பீஸாவில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ பீஸா ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கீ நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெய் இருக்கும். சீஸ் இருந்தாலும் நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் பட்டர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் வெண்ணெய் இல்லாததுனால நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இன்னும் நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட டஃப்பை இது மேலே நம்ம வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த டஃப்பை நடுவில் இருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி சேமாக ஸ்ப்ரெட் பண்ண வாட்டி அந்த ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேஸில் மேலே நம்ம வந்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் வந்து மேலே வைக்கிறதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம அந்த வந்து பேஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் நான் வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிளகுத்தூள், அப்புறம் நான் டெக்கரேஷன் நம்ம வைக்கிறதுக்காக மேலே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் ஸ்லைஸு, பீட்ரூட்டு, கேபேஜ், அப்புறம் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட்டு, நம்ம கேப்சிகம் எது இருக்கோ, நீங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அது குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நாம் இப்போ ஒன்று ஒன்றா வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபோக்கில் நீங்கள் அங்கங்கே வந்து ஹோல் போட்டுக்கோங்க லைட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த சாஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சாஸை நம்ம இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச அந்த மில்க் பேஸ்ட் இருக்கு இல்லையா, சீஸ் இல்லாததுனால நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது கெட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பவும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகும். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கூட இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மேலே இந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை இது மேலே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் தக்காளி முதல்ல சென்டராக வைக்கிறேன். ஒரு பீட்ரூட், ஒரு ஆனியன், ஒரு கேபேஜ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இது மேலே வந்து நம்மளோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நான் வந்து மேலே தூவி விடுறேன். ஸோ இது நம்ம ஸ்பைசிக்காக. அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளை நான் இது மேலே தூவி விடுறேன். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம வந்து எல்லா திங்ஸுமே வச்சு நம்ம இந்த டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது மேலே நான் திரும்பவும் வந்து நம்மளோட அந்த மில்க் பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலலாம் நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பட்டர் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம இந்த ஓரத்தில் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுற்றியும் நான் அந்த கீ அப்ளை பண்ணிடுறேன். சரி, நல்லா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வந்து நம்மளுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். சரி, நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். ஓகே, நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை இப்போ பேக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டு நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட பீஸா வந்து வச்சிடலாம். ஸோ நான் இப்போ குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். நம்ம இப்போ ரெடியான வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஸ்கட்டும் விசிலும் போடாமல் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes வச்சிங்கன்னா உங்களோட பீஸா ரெடி ஆகிடும். நம்ம அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த சைடில் இருக்க அந்த வீட் லேயர் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்த உடனே நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிஷியஸ் ஹோம்மேட் பீஸா 100% நேச்சுரல் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.